இந்த வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் இன்றைக்கி இந்த வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் கடந்த பல காலமாக இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மக்களின் பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு அமைதி வழியான ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைன்றது ஒரு கட்டிடம் ஒரு பெரிய வைத்தியசாலைக்குரிய கட்டிடமாக இருந்தாலும் இந்த கட்டிடம் இப்போ மௌனமாக இருக்கிறதாகத்தான் நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் எங்கள்கிட்ட இருந்து கட்டிட வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் மக்களுக்கான உரிய இலவச சுகாதார வசதிகள் கிடைக்குதான்னு சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு இப்போ பகலில் எங்களுக்கு கிளினிக் வசதிகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் கிளினிக் வசதிகள் இருந்தது. ஆனால் இங்கே கிளினிக் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்த போதிலும் மக்கள் 5 மணி வரைக்கும் கிளினிக்கு நின்று காட்ட வேண்டிய நிலை இருக்குது. என்னென்னு சொன்னால் டாக்டர்கிட்ட வசதி இல்லை. 2 டாக்டரை வச்சு எப்படி இந்த ஒரு பிரதேச வைத்தியசாலை என்று சொல்கிறோம். ஆனால் அங்கட அராலி என்றது ஒரு பாரிய ஒரு பிரதேசம். அராலி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்றதை மட்டும் இல்லாமல் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் இருந்தும் இந்த அராலி பகுதிக்கு தான் தங்களுடைய இலவச சுகாதார சேவையை பெற்றுக்கொண்டு போயினோம். அப்படி இருக்கையில் முழுப்பேற்ற பிரச்சனைகளையும் ஒரு நாளில் தீர்க்க முடியாத நிலைக்கு எங்களுக்கு வைத்திய சேவை வைத்தியர் இருந்தால் தாதியர் இருந்தால் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் தாதியர் பற்றாக்குறை என்றதை விட தாதியரே இல்லாத ஒரு வைத்தியசாலை நிலை காணப்படுது. அப்படியான ஒரு வைத்தியசாலையை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த அராலி பிரதேசத்தில் எங்களுக்கான இலவச சுகாதார சேவையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாங்கள் அண்மையில் கூட இந்த அராலியில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இங்கே நாங்கள் ஆக்சிடென்ட் உயிரை காப்பாற்ற நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸை கேட்டால் ஆம்புலன்ஸ் இல்லை என்ற ஒரு பதில் வருது. அப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சங்கானைக்கு போய் ஆம்புலன்ஸை கேட்டால் சங்கானையிலையும் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு இடையில ஒரு உயிர் கூட போயிருக்கு. அது அண்மையில் அராலியில் ஒரு இடத்துல நடந்தது. அராலியில் நடந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உயிர் கூட போயிருக்கு. அப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையில் தான் இந்த பிரதேச வைத்தியசாலை காணப்படுது. அதை விட இந்த எங்களோட வயது போனாக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கணும். அவை இந்த ஆரம்பத்தில் இருந்தே இந்த வைத்தியசாலையை நம்பித்தான் இருக்கணும். அப்படி போய்க்கல அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் போய் அந்த இவ்வளோ ஒரு வசதியான ஒரு வைத்தியசாலை கட்டிட வசதி எல்லா வசதிகளும் இருக்கத்தனையா நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு வழியை ஒரு அரசாங்கமோ அல்லது யாரோ ஒரு ஏற்படுத்தி தருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய பிரதேச வைத்தியசாலையை எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உடனே சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் சுகாதார சேவை சிறப்பாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கு இந்த அராலி சமூகத்தில் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற நாங்கள் ஒரு கட்டிடத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இவ்வாறான ஒரு வைத்திய சேவைக்காக நாங்கள் இன்றைக்கு போராடுறோம் என்றது உங்களை இருந்த அராலி மக்கள் சார்பில் அராலி மக்கள் உண்மையில மெனக்கவலையான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அதை விட மேலும் இந்த வைத்தியசாலையில் சாதாரணமாக ஒரு ஊசி போடுறதுக்கு வந்தால் கூட இப்போ இந்த ஊசியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஒரு நாய் கடிச்சிட்டு முதலாவது ஊசி போடுறோம், 2வது ஊசிக்கு சங்கானைக்கு போங்க அல்லது காரநகருக்கு போங்கன்ற ஒரு பதில் தான் எங்களுக்கு இந்த பிரதேச வைத்தியசாலைக்கு வருது. ஆனால் நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் டாக்டரை சந்திக்கலாம். இரவு வந்தால் டாக்டர் இல்லை, டியூட்டியில் டாக்டர் இல்லை, அதனால் ஆம்புலன்ஸ் தர மாட்டோம், டாக்டர்கிட்ட காட்ட இல்லாத நாங்கள் பிறகு பூட்டப்பட்ட வைத்தியசாலையை தான் பார்க்குறோம். 6 மணிக்கு பிறகு ஒரு வைத்தியசாலை அதாவது ஒரு அவசர ஒரு சேவையாக கருதப்படுகின்ற வைத்தியசாலை இரவு நேரங்களில் பூட்டி இருக்கிறது மிகவும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விடயம். எந்த ஒரு நபரும் இது வரைக்கும் அந்த விஷயத்தை பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். ஆகவே எங்களுடைய வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டால் எங்களுடைய மக்கள் சுகாதாரமான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று அதுக்கான வழியை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.